ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகி தான் காட்டுறாங்க. ஜானகி வந்து கோயிலில் நின்று அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லா உண்மையும் தெரிஞ்சிட போது கார்த்தி எல்லாருமே பார்த்துருவாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கும் போதே மாயா அங்கே இருந்துக்கிட்டு பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வரவும் அப்போ மாயா பார்த்ததுமே ஜானகி கேட்குறாங்க, என்ன மாயா எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பெரியமா அப்படிலாம் எதுவுமே நடக்கலை பெரியமா அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே ஜானகிக்கு ஒன்றும் புரியல. என்ன மாயா சொல்கிற அப்படிங்கும்போது அப்போ மாயா வந்து நடந்த கதையை சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம நினச்ச மாதிரிக்கே அங்கே வந்து குழியை தோண்டும் போது சாமி சிலை கிடச்சிச்சு அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே நேரத்தில் சந்தோஷப்படுறாங்க. என்ன மாயா சாமி சிலை கிடச்சிது அப்படிங்கும்போது, ஆமாம் பெரியமா, அதனால அந்த இடத்துல வந்து தண்ணி டங்க அவங்க வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, அதனால நம்மளை தோண்ட மாட்டாங்க பெரியமா அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே ஜானகி வந்து நேராக அந்த அம்மன் கிட்ட போய் சொல்கிறாங்க, கடவுளே என்னை நீ காப்பாற்றிட்டம்மா, என்னையும் என் குடும்பத்தையும் நீ வந்து அந்த அசிங்கத்திலேருந்து காப்பாற்றிட்ட. அந்த உண்மை மட்டும் தெரிஞ்சிருந்தேன்னா என் குடும்ப கௌரவமே போயிருக்கும். நீ தான் வந்து எல்லாத்துக்கும் எனக்கு வந்து துணை புரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா வந்து ஃப்ளாஷ்பேக்காக அந்த கதையை நினச்சி பார்க்குறாங்க. அதாவது அவங்க அந்த குழிக்குள்ளே வந்து சாமி சிலையை வச்சது மாயா தான். ஆனால் கார்த்தி என்ன பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டலை. அதனால் கார்த்தியோட நிலைமை என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இன்னும் தெரியலை. அதை வந்து அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ பெரியம்மா முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா நினச்சி பார்க்குறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா குருவரனை தான் காட்டுறாங்க. குருவரன் வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கார்த்தியோட பண்ண வீட்டில் போய் கார்த்தியை பற்றி அது சில விஷயங்கள்லாம் ஆதாரங்கள்லாம் அவங்க எடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் லேப்டாப்பில் வந்து அவங்க அந்த பென்ட்ரைவில் வந்து அவங்க பதிஞ்சிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இது அவங்க வந்து போட்டு பார்க்குறதுக்காக இருக்கிறாங்க. அப்படி போட்டு பார்க்குறதுக்காக வரும்போது கரெக்டாக வந்து குருவரனுக்கு வந்து ஒரு ஃபோன் வரவும் அவங்க ஃபோன் பேசுகிறதுக்காக போயிருந்தாங்க. அவங்க போனதுக்கப்புறமா அவங்க போய் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா இங்கே தனவோட சீன் எல்லாமே வந்து ஓடிட்டு இருக்குது. அதாவது கார்த்தி வந்து தனத்தை பற்றி வீடியோலாம் எடுத்து வச்சுருக்குறாங்களா, அது எல்லாமே இதில் ஓடிட்டு இருக்குது. இதை வந்து குருவரன் வந்து கவனிக்காமல் விட்டுருந்தாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. அடுத்துங்க பார்த்தோம்னா புவனேஸ்வரியும் பசுபதி தான் காட்டுறாங்க. அப்போ மகாலிங்க சொல்கிறாங்க, அது எப்படி உங்கள் இடத்துல சாமி சிலை கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுதானே எனக்கும் ஒன்றும் புரியல, அங்கே எப்படி சாமி சிலை கிடச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரியும் அவங்க பசுபதி ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. சரி, நம்ம கார்த்தியோட கேஸ் என்னாச்சுன்னே தெரியல, கார்த்தி காணாமல் போய் 3 நாள் ஆகி போச்சுது, இன்னும் அவனுக்கு என்ன நடந்துச்சு எங்கே இருக்கான்னு தெரியல, அவனுடைய ஃபோனை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ மகாலிங்கமாக ஒரு குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. கார்த்திக்கு என்ன நடந்திருக்கும், ஏன்னா கார்த்தியை நம்ம ரூமுக்குள்ளே தான் வச்சுட்டு வந்தோம், ஆனால் நம்ம போய் பார்க்கும்போது கார்த்தியை காணலை, கார்த்திக்கு என்ன நடந்திருக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேக்கு. ஆனால் அந்த ஜானகியும் மாயாவும் தான் கார்த்தி என்னமோ பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு தான் இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க நினைக்கிறாங்க. சரி, என்ன இருந்தாலும் சரிதான், கார்த்தி கிடைக்காது இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா கார்த்தி கிடைச்சிட்டா அதுக்கப்புறமா நம்மளை பற்றின ஏதாவது விஷயம் வந்து குருவரன் வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு மகாலிங்கம் அவங்க பாட்டுக்கு அவங்களும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா வந்து கார்த்தியோட ஃபோன் எல்லாத்தையுமே வந்து அவங்க உடைச்சிருந்தாங்க. ஃபோனை வந்து அவங்க கிணத்துக்குள்ளே போட்டுருந்தாங்க. அந்த சிம் கார்டை வந்து அவங்க உடைச்சி போட்டுருந்தாங்க. ஏன்னா எந்த வித ஆதாரமும் வந்து யாருக்கும் கிடைச்சிடக்கூடாது, எப்படியாவது பெரியம்மாவை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு மாயா வந்து ஒவ்வொரு ஆதாரத்தையும் அவங்க அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயாவுக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது, கார்த்தியோட ரூமில் வந்து நம்ம அவனுடைய மொபைலை எடுத்துகிட்டு வந்துட்டோம், ஆனால் அங்கே லேப்டாப் இருந்துச்சுதே, ஒருவேளை கார்த்தி லேப்டாப்பில் தனாவோட வீடியோ பதிஞ்சு வச்சுருப்பானோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயாவுக்கு வந்து அந்த ஞாபகம் வருது. ஐயோ, இப்போ அது மட்டும் ஆதாரம் வந்துட்டு யாருக்காவது கிடச்சிட்டோம்னா அவ்வளோதான், எப்படியாவது இந்த லேப்டாப்பை எடுத்துகிட்டு வந்துடணுமே அப்படின்னு சொல்லிட்டு மாயா நினைக்கிறாங்க. சரி, அதுக்கு நம்ம பண்ண வீட்டுக்கு போகணும்ல, அங்கே போனால் தானே நம்ம லேப்டாப் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா முடிவு எடுத்து பார்த்தோம்னா அவங்க பண்ண வீட்டுக்கு போவாங்க. அங்கே போய் லேப்டாப்பை அவங்க தேடி பார்ப்பாங்க, ஆனால் நம்ம லேப்டாப்பை இருக்காது. இதை பார்த்ததுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, லேப்டாப் இந்த இடத்துல இருந்தால் நம்ம பார்த்தோம், ஆனால் இப்போ இல்லையே, எங்கே போயிருக்கோம், ஒருவேளை குருவரன் கையில் தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா நினைப்பாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக பார்த்தோம்னா குருவரன் வந்து மாயாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க மாயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாயா வந்து பண்ண வீட்டில் தான் இருக்கிறாங்க, ஆனாலும் வந்து நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னா அவங்க போய் சொல்லிடுவாங்க. அப்போ குருவரன் சொல்கிறாங்க, மாயா உங்ககிட்ட பார்த்து நான் கொஞ்சம் பேசணும், இந்த கேஸை பற்றி கொஞ்சம் நான் விசாரிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கவும் இது கிட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒருவேளை நம்ம வந்து தனாவோட ஃப்ரெண்டு வித்யா வந்து சொன்னாலா, அதுக்காக தான் வந்து எவ்வளோ சந்தேகம் வந்துருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. சரி, ஆனாலும் வந்து அது எதுவும் வெளிக்காட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாயாவும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே வரணும், ஸ்டேஷனுக்கானு கேட்கும்போது இல்லை என்னுடைய வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. மாயா பார்த்தோம்னா அடுத்து குருவரனோட வீட்டுக்கு போவாங்க. அங்கே போனதுமே வந்து குருவரன் சொல்கிறாங்க, நான் பண்ண வீட்டில் போய் இந்த மாதிரி ஆதாரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், அப்போ இந்த லேப்டாப்பு கிடச்சிது அப்படின்னு சொல்லவும் இந்த லேப்டாப்பை பார்த்ததுமே மாயா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, இந்த லேப்டாப் இவர் கையிலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இது
இதில் வந்து ஒருவேளை வந்து தனாவோட வீடியோ ஆதாரம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுக்கு, இப்போ எப்படியாவது இந்த ஆதாரத்தை நம்ம அழிச்சே தீரணும்னு சொல்லிக்கிட்டு மாயா நடப்பாங்க. அடுத்து வந்து மாயா நினைக்கிற மாதிரிக்கு எல்லாம் நடக்குமா, குருவரன் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. கார்த்தியோட நிலைமை என்ன ஆச்சுன்னே தெரியல. கார்த்தி ஒருவேளை உயிரோட தான் இருக்கிறாங்களா, இல்லைன்னா மாயா வந்து கார்த்தியை வேற இடத்துல வந்து மறைச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.